இரண்டாவது வாசகத்திலே 6 செய்திகளில் அவர் செய்யக்கூடாது என்று அவர் கூறுகின்றார். அது 6 செய்ய வேண்டும், 6 செய்யாமல் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? எனது பலன் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் கூறப்போகிறோம். அதை இந்த 6 செய்தனாலும் செய்யாதனாலும் எத்தனை பலன்கள் வந்துவிட்டது? 6 பலன்கள் நிறைவேற்றாத 6 பலன்களை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். முதல் பாசுரத்திலே அவர் நாராயணனே என்று கூறுகிறார். பரமநாதனை அழைத்திருந்தார். முதல் பாசுரத்திலே இறைவன் செய்திருக்கிறார் என்ற கேள்விக்கு முதல் பாசுரத்திலே நிறைவேற்றிருந்தார். அவன் பரமநாதனாக இருக்கிறார். அந்த பரமநாதனாக இருக்கக்கூடிய அவனுக்கு உருவம் உண்டு, குணங்கள் உண்டு. இது மற்ற சமயங்களுக்கு நமக்கு வேறுபாடாக எல்லாம் ஒன்று என்கின்ற உதயத்திற்கு நாம் அல்ல. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று நம்பக்கூடியது. மற்ற சமயங்களில் இறைவனுக்கு உருவம் இருப்பதாக நம்பவில்லை. ஆக நமக்கு உருவம் உண்டு, குணங்கள் உண்டு. மற்ற சமயங்களிலும் அவனுக்கு குணங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உருவம் உண்டு, குணங்கள் உண்டு என்று நமக்கு ஆண்டார் சொல்லியிருப்பது முதல் பாசுரத்திலே அவனுக்கு சுவாமித்துவம் உண்டு, சௌகரியம் உண்டு, சௌலபியம் உண்டு, வாக்கல்யம் உண்டு என்று 4 சிறந்த குணங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்களை சிறந்த கண்களாக இருப்பதனாலே அது சுவாமித்தத்தை காட்டக்கூடியது. அதே நேரத்திலே அது வாக்கல்யத்தை காட்டக்கூடியது. அவன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை ஒரு நந்தகோபனுடைய வீட்டிலே வந்து வாழக்கூடியவன், ஒரு இளவை பிராட்டி வீட்டிலே வந்து வாழக்கூடியவர்களை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வந்து நம்மை அடையக்கூடியவர்கள். அவனை அடைவது கடினமாக இருக்கிறார். அவனை அடைவது மிகவும் சுலபம். சௌகரியம். சௌகரியம் என்பது எங்கே காட்டப்படுகிறது? பரம்பரத்தில் இருக்கக்கூடிய அவன் இங்கே வந்து இருக்கிறான். ஒரு இலக்கிய படுத்துகிறார். இலக்கிய அவர்களுடைய அழிக்கும் அவருடைய சொல்லுக்கும் பாத்திரமாக அவர்களுக்கு அது இந்த ஒரு நிலையில் இறைவனுக்கு குணம் உண்டு, நிறம் உண்டு, அதே நேரத்தில் உருவம் உண்டு என்று அடுத்ததாக இறைவன் எங்கே இருக்கிறார்? 5 நிலைகளில் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லும். அவர் பரம்பரநாதனாக பரவத்தில் இருக்கின்றார். இரண்டாவது திருப்பார்களிலே அவர் யூக நிலையில் பாஸ்கரை பையத்துகின்ற பரவனாக இருக்கின்றார். ஆகவே நாராயணனே பரவன். அப்புறம் இவன்தான் மேன்மையை உடையவன், இவன்தான் சுவாமித்தத்தை உடையவன், இவனுக்கு மேலான ஒரு இல்லை என்று சொல்லுகின்ற போது எப்படி அவன் உயர்ந்த வெறும் வாயாலே நாம் தான் 5 அமைத்து சொல்ல முடியுமா? எப்படி அவன் உயர்ந்தவன் என்பதை காட்ட வேண்டும். மற்ற தெய்வங்களிலிருந்து அவன் எப்படி உயர்ந்தவனாக காட்டணும். அதைத்தான் ஆண்டார் இந்த 3வது வாசகத்திலே காட்டப்படுகிறார். குணத்தை காட்டப்படுகிறார். பரம்பரத்தில் குணம் என்னன்னு தெரியும்? தெரியாது. என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் விளக்க முடியாது. அந்த பகல ஒரு விளக்கு இருந்தாக்கா 1000 மாதம் கலந்து போயிருந்தாங்க. அப்ப பரம்பரத்தில் அவன் இருக்கிற நிலை என்ன என்றால் இந்த பகல்கள் அதே வந்து அவன் இங்கே வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அவனுடைய குணங்கள் அவருடைய குணங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு குணங்கள் இருக்கிற எங்கே காட்ட முடியும்? அவசர திருப்பாக்கடல் ஏன் காட்ட முடியாது? திருப்பாக்கடல எல்லாரும் போக முடியும். வெறும் பேரவர்கள் மட்டும்தான் திருப்பாக்கடலுக்கு போக முடியும். திருப்பாக்கடலில் அவர்களுக்கு மட்டும் என்ற நிலையிலே அந்த குணங்கள் நிலையில் அவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப அவன் இறைவனுடைய குணங்கள் அந்த கல்யாண குணத்தை எங்கு அனுபவிக்க முடியும்னா இந்த அவங்களுக்கு சொல்ல. அதான் நீங்க என்ன சொன்னாங்க? வையத்தில் வாழ்கிறார். இந்த வையத்திலே வாழக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். இந்த 3வது பாசுரம் வள்ளுவர் ஒப்புக்கொள்ள வள்ளுவர்
ஒப்புக்கொள்கிற ஒரு பாஷம். இது திருத்தன் அவதாரத்தை வைத்து அமைத்த ஒரு பாஷம். திருத்தன் அவதாரம் என்ன படிக்கிறது என்ன அது 63 எத்தனாவது பாஷம் 3ஆம் பாஷம். இப்படி எத்தனையோ 3 இது வருது. அப்போ திருத்தன் அவதாரத்தை கூட அந்த 3 ஒரு 10க்கு ஒரு அவ்வளவு பேருந்து அவதாரம் மேல அவளுக்கு ஆசைதான். ஏன் என்ன காரணம்னா வாமனும் கண்ணனும் ஒரே கிடையாது, ரெண்டும் ஒரே கிடையாது, ரெண்டு பிடிக்கும் இல்லையா, ரெண்டும் ஒரே கிடையாது, ரெண்டு இவங்களுக்கு மக்களாது, ரெண்டு செஞ்ச வேலைகள்லாம் யாரையும் செய்யுது. 2 பேரும் வந்து அவ்வளவு அன்பும் பாசமும் அந்த கருணையோடு இருந்தவராகவும் இருந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அமைக்கப்பட்டதுனாலே ஆண்டாருக்கு இந்த திருவிழா அவகாசத்தின் மீது ஒரு தனி ஆசை. அது இப்படி பல இழப்புகளை இன்றைய காலம் நமக்கு ஒரு கேள்வி என்ன வரும், பலனுக்காக தான் இவங்க செய்யறாங்களா அப்படின்னு சொல்லணும். பலனுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலனுக்காக தான் இந்த நோக்கை நோக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ முன்னாடி சொல்றது கேள்வி என்ன நீ உன் தலைமையை பலன் எதிர்பாராது அப்படிலாம் சொன்னாங்க. பலனே இல்லைன்னு பலனை எதிர்பாராதுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம், பலன் நாம் கொடுப்போம். நான் கொடுக்கும் பொழுது எப்படி வேணா எவ்வளவு நாள் கொடுக்குறோம். நான் 100 ரூபாய் ஒன்று ஆசைப்படுவோம், நீ 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா யாரு காரணம் இல்லையா? அப்ப நீ கேட்டது எதை கேட்க போற, நீங்க அழியக்கூடிய பொருள் தான் கேட்க. என்னென்ன உங்களுக்கு கேட்டு என்ன நடைமுறை எல்லாம் அழியக்கூடிய பொருள். அப்ப இந்த அழியக்கூடிய பொருள்களை நீ வாங்கிக் கொண்டு அந்த பலனை நீ தவறாக அனுபவிக்கும் பொழுது அந்த பலனை நானே கொடுக்கின்ற பொழுது உனக்கு மேலும் சிறப்பாக அமையும். ஆகவே பலனை நீ எதிர்பாராது இருந்தால்தான் பலனை நான் கொடுக்கக் கொள்கிறேன் என்று சொல்லினார். ஆகவே இந்த பலன் இவர்களுக்காக கிடைக்கிறது. இந்த நோய்க்கு கூட இவர்களுக்காக வருவது யாருக்காக, இந்த ஊரிலே வழக்கு இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த நோக்கை கொடுக்கிறார். அது அந்த ஒரு அடிப்படையிலே உலக நன்மைக்காக நாம் விழுந்திருக்க பொழுது தவறு. எனக்கு கூட கேட்கலாம் சிக்கல் இருக்கலாமா, சிக்கல் இருக்கலாமா, சிக்கல் இருக்கலாமா இல்லையா? நம்ம எல்லா கடவுளுக்கு தோல்வி இதை கேட்கலாம். அவனை போட்டு சிக்கல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அது இந்த அற்புதமான ஒரு பாஷம் நான் இன்றைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பாடம். இதுல பல அழகுகளை ஆண்டாள் காட்டுறதா ஒரு அற்புதமான கவிதை ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சியும் ஆண்டாள் இந்த பாடல்களை காட்டுகிறார். நமக்கு இது கவிதைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அழ்வார்கள் வாழும் அருள் செயல் வாழும் ஆழ்வார்கள் தாம்பாழும் ஏற்பாடு உரிய அவர்கள் உழைத்தவர்கள் தாம்பாழி செய்ய வரை தன்னுடனே சேர்ந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு காற்றுநீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு வைத்து ஓங்கும் பெரும் சென்னல் ஊடு கயல் புகழ பூங்குவளை கோயில் பொறிவந்து கண்படுத்த தேங்காலை உக்கிருந்து சீர்த்த வடிவத்தை வாங்க குளம் நுழைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோடு ஆண்டாள் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு அருள் ஆசை. என்ன சொல்றாங்க, நீங்காத செல்வம் நிறைந்தோடு. இப்போ 100 வருஷம் பார்க்க 200 வருஷம் என்ன லாபம்? 1 கோடி வருஷம் பார்க்கலாம், 10 கோடி வருஷம் என்ன லாபம்? 10 வருஷம் பார்க்கலாம், 9 வருஷம்
சொல்றாரு ஓங்கி உலகளந்த உற்சாகம். ஓங்கி உலகளந்த உற்சாகம் தான் என்ன? இங்கே ஓங்கி இருக்கான்னு போது உள்ளனா இருந்தாலும் படுவது தெரியாது. அதான் உள்ளனா அதான் அவரும் முடியும் எல்லாம் முடியாது. அவர் ஓங்கி உலகளந்த உற்சாகம். இப்ப தொடர்பு பாருங்க, பாடோடு விட முதல் பாட்டு அதுல ஒரு உலகம் மணி, ரெண்டாவது பாட்டுல மையத்து பாடுகள் அதுல ஒரு உலகம் வந்து மணி, மூணாவது பாட்டுல ஓங்கி உலகளந்த அதுல ஒரு உலகம் மணி. அப்போ உலகம் மூணு பாடலும் அப்படி ஒரு மாலை தொடர்ந்து வரக்கூடிய பார்க்கிறோம். நேற்று வந்து நம்ம பார்த்தது திருப்பார் கடலை பார்க்கிறோம். திருப்பார் கடல் வந்து அடுத்து நமக்கு மழையை பற்றி ஒரு பார்க்கிறோம். அந்த நதியில் இருக்கிற பார்த்தாலும் அதுவும் நமக்கு அமைக்கக்கூடிய அந்த பரமனுடைய குணம் என்ன, அதைத்தான் இங்கே அவங்க சொல்ல வருகிறார். அப்போ ஓங்கி உலகளந்த புத்தகம் யார் அப்படின்னு கேள்வி இருக்கும்போது எல்லாருக்கும் கிரைஸ்தவம் தெரியும் இல்லையா? இந்தியனுடைய அந்த பதவி பறிமுறையை போகும். அந்த இந்தியனுடைய பதவி பறிமுறை நிலையில அவன் என்ன பண்றான், மகாபலிபுரத்துக்கு யாபத்தை எழுதி கொடுத்துருக்கான். அந்த யாகம் என்ன யாகம்? நான் தான் இந்த உலகத்திற்கு அதிபதி அப்படின்னு யாகத்தை பண்றான். அந்த யாகத்தை தடுத்து யார் நிறுத்துறாங்களோ அவங்களால அந்த யாகத்தை முடிவுகிறார். அடுத்த யாகத்தை முடிச்சுட்டாங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்வது. அப்போ அந்த யாகத்தை அவர் வச்சு முடிக்கிறது முக்கியம். அது போயிட்டான இந்திரன் நானும் அவங்கள அவர் இந்திரன் என்ன பண்றாங்க, உயிரிழந்து ஒரு பெருமாளை செஞ்சார். அழகா ஒரு பதவி போயிட போது எனக்கு காப்பதில்லை அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு அடியார் வந்து அழுகுறது உடனே பார்த்தா பெருமாள் அப்படியே புதிக்கிறாங்க. அதிகாரத்தின் புத்தகத்தை பார்த்த உடனே ஐயோ இப்படி ஒரு வந்து அழகா இப்படி ஒருத்தர் வந்து சுத்தம் வரணுமா அப்படின்னு நினைக்கிறோம். தானாவே அவனுக்கு வந்து மனசு குறுக்கி அவனுக்கு குறுக்கி மூடப்பட்டான். சரி, அடுத்தது என்ன பண்றான், அவன் வாமன அவதாரம் வாமன அவதாரம் எடுத்துக்கிட்டு நேரா அவன் என்ன பண்றான், எனக்கு ஒரு 3 அடி மண் அப்படின்னு 3 அடி மண் குளிர் கேட்ட உடனே அது வாமன அவதாரத்தோட முடிச்சான். ஒரு குட்டி பையனா வந்துருக்கான். ஒரு குட்டி பையன் வந்து ஏதோ ஒரு கேட்டானாக்கா யாராவது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கான். அதுவும் அவன் வாமன அவதாரம் அவ்வளோ அழகா இருப்பான். அவ்வளோ அழகா இருந்தாலும் அந்த குழந்தை எல்லாம் கேட்காதான் நமக்கு கேட்க வரும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து நான் இருக்கும். பெருமாளுக்கு வந்து சுற்றிக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து கேட்கவே இல்லை. அவர் கதாசம் மாவலி மூவடி மண்டா அப்படின்னு முழு வார்த்தை அவர்தான் மூவடி மண்டா அப்படின்னு கேட்டுருக்காரு. அவனோட இன்னைக்கு அப்படின்னு அவன் கையில என்ன காரணம், அந்த கரணாகி எங்க போய் மட்டும் கருணாநிதி உள்ள வந்து என்ன பண்றாங்க, நமக்கு கடாயத்தை கலக்கிறாங்க. கடாயை நீர் ஊற்றி கொடுக்கலாம். பெருமானம் பண்றான், நான் வந்து நீர் ஊற்றி கொடுக்குறேன், நான் சொல்றதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இது வேற குறையே கிடையாது. இந்த மாதிரி தத்துவம் மற்ற அடுத்த கோயிலுக்கு போய் வெளியில போகும்போது வந்து வந்தவர்களும் கூட அந்த கோயில் போய் வெளியில போகும்போது தான் வந்துருவோம். ஏன்னா நீ எப்போ வராது. அப்போ நீங்க நீர் ஊற்றினாங்க திருமணத்துக்கு வந்து ஆஹா எனக்கு ஒருத்தர் கொடுக்குறானா அப்படின்னு மனசு கூடிட்டு போயிடும். அதுவே மற்றவங்களா வந்து கேட்டான அழுகுதான் குருவிக்கலாம். அப்படியே ஒரு குருவே சொன்னோடனே அப்படியே மேல அதனால ஓங்கி அப்படின்னு சொல்றது எது ஓங்கி மகிழ்ச்சி ஓங்கி. ஓங்கிக்குள்ள தரத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா மகிழ்ச்சியினாலே அவன் ஓங்கிக்குவான். அது ஓங்கி உலகளந்த உத்தமன் அவருடைய திருவடி எல்லா உலகங்களையும் தாண்டினான். 3 உலகங்கள் சொல்லலாம், 7 உலகங்கள் எல்லாரும் பிரம்மனுடைய பிரபலம் வரைக்கும் திருவடி போகுது. அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா பரவலம் பரவலம் பெருமாள் அங்கே போகின்ற வரைக்கும். அப்புறம் எல்லா இடங்களிலும் அவன் 2 அடிகளாக ஆரம்பித்தான். எல்லா இடத்திலும் 2 அடிகளை அளந்து வச்சான். 3ஆவது அடி இறங்கி 4
அவன் மூணாவது நாலு என்ன பண்ணான் என் தலையில வழி ஏன் தலையில வழி இல்லையா இப்போ கூட எதனாலும் பயன் நீங்கள் என் தலையில வழி அப்போ அவன் தலையில விட்டான் அவன் குடிச்சு விட்டாரு என்ன பிரச்சனைன்னா நாலாவது மேல பெருமாள் கடவுள் ஏன்னா அவன் இவனுடைய பேர் வரலாறுடைய பேர் வரலாறுக்கு வாங்க முடியாது மக்களுக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லாமல் எங்களுக்கு கடவுள் முடியாது சொல்லு ரெண்டாவது என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு அவன் சேர்த்து குறுக்க மாட்டேங்க தனி வைக்கலாம் குடிச்ச வேறு விட்டார் அவன் எப்படி அவனுக்கு தனி வைக்கிறது அதுதான் சொல்ல முடியாது இது ரெண்டு பிரச்சனை பெருமாள் அதனால அவன் பேருக்கு வர கொடுத்து வரான் அதுதான் இந்த மாதிரி கண்டைகளை போட்ட போயிட்டு ஆனா கண்டைகள் வெள்ள முடியாத ஒரு கஷ்டம் பெருமாள் அதனால அவன் தன்னை தானே குறுக்கி கொண்டு அவர் சொல்லிட்டு போனார் இப்போ அர்த்தம் என்ன நம்ம என்ன பார்க்கணும் நாராயண என்ன கொண்டு பார்க்கணும் உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் இறைவன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்றும் சேர்ந்துதான் நாராயணா நாரகருக்கு அயனன் நாரா அயனன் அப்படின்னு அப்போ மகாபலியான எது கொடுக்க முடியுதுன்னா உயிர் பொருட்களை கொடுக்க முடியும் அசிப்பொருட்களை கொடுக்க முடியும் உயிரற்ற பொருட்களை கொடுக்க முடியுது அறிவில்லாத பொருட்களை கொடுக்க முடியுது ஈஸ்வரன் நல்லா கொடுக்க முடியுமோ ஈஸ்வரனே வந்து எனக்கு என்ன கூடாது அழைக்க முடியும் அவனால கொடுக்கக்கூடியது ரெண்டு பொருள் தான் கொடுக்க முடியாது அதான் முடியாது அந்த அடிப்படையில் இவன் மூன்றாவது இடத்தை கொடுக்க முடியாது அப்ப ஓங்கி உலகம் உத்தமன் இப்ப இதுல என்ன தெரியுது ஒரு இந்தியன் வந்து தன் பதவி கொள்கையை அவனுக்காக பெருமாள் இந்த நிலைக்கு குறுகி வந்து எதுக்கு தான் சொல்ற சொத்தையே நாம் சொல்ல யாராவது எழுதுறது இல்லையா நம்ம சேர்த்து ஒரு ஆள் சொல்றாங்க என்ன ஒரு சுருக்கம் அப்படி ஒரு கரைக்கு மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு பையன் வச்சு போயிட்டோம்னா யாராவது உட்கார்ந்து விடுறோம்னா அவன் என்ன பண்ணுறோம் எடுத்துயா நான் வீட்டில் வச்சு போயிட்டேன் அப்படி பெருமாள் தன்னுடைய சொத்தையே அவன் போய் கேட்கிறான் ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவன் தானே எவ்வளவு காட்சி எங்கேயாவது அந்த மாதிரி ఉంటారు அதுதான் அவனுடைய குணம் ஒருத்தர் அழுதான் நினைத்தவனே அவன் ஒருத்தர் குருதான் சொன்னவனே மகிழ்ச்சியை அதை அதற்காக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடியவன் இது அவனுடைய மாம்சலிய குணத்தை காட்டுகிறது அவனுடைய கௌரவிய கௌரவத்தை காட்டுகிறது அப்ப இந்த குணம் எங்க காட்ட முடியும் இது அவதாரம் தான் காட்டுறது அவன் திருப்பாளர் காட்ட முடியாது பரவாயில்ல ஈஸியாக காட்ட முடியும் அவன் இந்த செய்தியை வந்து அவன் இறங்கி அதை செய்கிறான் அப்போ இந்த கால் என்ன பண்ணிச்சு பிரம்மலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு இந்த கால் போன உடனே பிரம்மா என்ன பண்றான் உடனடியா திருமாலுடைய திருவடியை ஒழுங்கி அந்த காலுக்கு நீர் சேர்த்து பாகப்பட்டு பண்ணான் முதல்ல பாகப்பட்டு பண்ணி பிரம்மாதான் அது யாருக்கு பெருமாளுக்குதான் நம்மளுக்கு ஒரு பெரியவர் வந்துட்டாரு உடனே அவர் பிரம்ம எல்லா படியாட்டும் செஞ்சு பண்ணணும் அந்த மாதிரி வந்து பெருமாளுடைய தாவே வந்து ஒரு பிரம்ம ஆட்டப்படிதான் பண்ணிட்டார் நான் கையில் இருந்த நீரை எடுத்து அவருடைய திருவிழி சேர்த்தார் அந்த புனித நீரை சிவபெருமான் கையில வந்தது அதுதான் தந்தை பெருமானுடைய காண்பட்டு நம்முடைய தலையில ஏற்படுறாங்க அப்போ ஒருத்தன் காலை நீட்டினான் இன்னொருத்தன் அந்த காலுக்கு பூஜை பண்ணான் இன்னொருத்தன் அந்த காலில் இந்த தண்ணியை தலையில வாங்கினான் இப்ப யாருக்கு இல்லை பரவன் யாருக்கு இருக்காரு இல்லையா பரவன் யாருக்கு சும்மா சும்மா நான் தான் பார்த்தேன்னு தெரியும் மும்மூர்த்திகள் வந்து மாட்டிக்கிறார் மும்மூர்த்திகள் அப்போ மூணாவது பாடல நீங்க சொல்லும்போது 3 அடிக்கு வரணும் இல்ல மும்மூர்த்தியும் வந்து மாட்டிக்கிறாங்க அது ஒன்று நம்ம பார்க்கணும் அது இங்கே உலகங்களும் 3 அப்படி ஒரு கணக்கு கொடுக்கலாம் இப்போ புத்தகம் என்று அழைச்சதாங்க
ஏன் உத்தமன் அழைக்கிறோம்? பெருமாளுடைய பேரு புருஷ உத்தமன். புருஷன்களிலேயே உத்தமமாக இருக்கக்கூடிய புருஷ உத்தமன். சரி, உத்தமன் என்ன அர்த்தம்? உத்தமன் என்றால் நாம இந்த இருக்கிறது உத்தமத்தை என்ன புரியும்? என்ன புரியும்? அதவன் மத்தியமன் உத்தமன் அப்படின்னு சொல்லுது. இந்த அதவன்கிறத யாருன்னா அடுத்தவனை அழிச்சாதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவன் அதவன். மத்தியமன் நீயும் அழிவோ நாமும் உத்தமன் தன்னைத்தான் அழித்துக் கொண்டு அழுத்தமான நினைக்கிறார். அவன் தான் இதை எங்க பார்க்கணும்? இதை எங்கே போகலாம்? பக்த பருவம் பக்த ஒரு இடம் ஜாலியாக நம்ம பின்னாடி இருக்கிறதா நம்ம அப்படியே பூச்சிக்கால நிறுத்தி அது வேற நம்ம ஒரு மாதிரியை பார்த்து அப்படின்னு நம்ம காசு போயிருப்பாங்க. நமக்கு அப்புறம் வீட்டில் அது வயசுலே அடுத்த என்ன பண்ணுவான்? வாங்க ரெண்டு பேரும் விஷயமான நான் ஒருத்தர் நமக்கு தானே தன்னை அடித்துக் கொண்டு அடுத்தவர்களை வாங்கிக்கக்கூடியவன் எங்கே வந்து இப்போ என்ன நடந்தது? பெருமாள்களை மாவட்ட கேட்டாங்க, குடிச்சுதான் குடிச்சவனை கொடுத்து தலையில காலாட்டு பாராட்டுறாங்க. இது எந்த நியாயம் அப்படின்னு கேட்கிறார். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ரெண்டாவது என்னன்னா அவனுடைய பையன் நம்பி அவன் வந்து கேட்கிறான், ஏமாந்துட்டாண்டா இது திரும்ப வயசு காலில் விட்டு இப்ப இஸ்லாமிய காலம் இருந்தா என்ன அர்த்தம்? இது அநியாயம். இது பழையபடி ஒரு உணர்வுமான அவருக்கு தனியாக அப்படின்னு நமக்கு பேசணும். அப்படி ஏன் அந்த தண்டனை அப்படின்னு செய்யணும்? அந்த தண்டனையை குறித்து அவன் புத்தகம் செய்தி இருந்தால் நியாயமாயிடுது. அவன் நமக்கு விட்டு எவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னா அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு வாங்கினாங்க. அதுதான் உத்தமன் பேச்சாக. அதுக்கு அந்த தாழ்வுக்கு வந்து சந்தோஷத்தையே எடுத்து வாங்கினாலே அவனுக்கு உத்தமன் இருந்தது. அதனால்தான் இனிமேல் என்ன சொல்றோம்? 10 வருஷம் பேசும்போது என்ன அழகிற என்ன பேசினாங்க அதை பற்றி என்ன சொல்லுவோம்? இங்க அழகிற அப்படின்னு அந்த அழகிற இங்க என் தலைவரை அப்படின்னு சொல்றது இங்கே எங்கடா அழகிற அழகிற இங்கே அப்படி அந்த உத்தமன் பேர் பாடி அவனுடைய பெயரை பாடினாலே போய் அவனை விட அவன் பெயருக்கு பெருமாளை விட பெருமாளுடைய பெயருக்கு சொல்லுவான். அடிலாம் கொடுக்கிறார். அவன் முடிக்காத கிட்டத்திற்கும் நல்லா தெரியுமா? எம்எல்ஏ ஒரு வழியா அவன் எதுக்கு காப்பாற்றி அந்த எம்எல்ஏ ஒரு காலத்துல கை அவனையும் காப்பாற்ற முடியாது. ஆனா அவர் பேர் காப்பாற்ற ஆனா இங்கே உத்தமன் பேர் பாதி அந்த பேருக்கு ஒரு நடான என்ன அந்த பேரை வந்து ஒரு மீனவன் கிட்ட அழகான முத்துவர்கள் ஒரு மீன் கொடுத்தா மீன் அதை பார்த்தா அவருக்கு அவங்க திரும்பி பார்த்தான். என்னடா இன்னொரு பாப்பட்டு உனக்கு எது ஒன்று சொல்லு வாங்கி வரலாம். அது யாரு? இது மாதிரி எனக்கு சாப்பிடுறது, எனக்கு பதவி இருக்குது, எனக்கு பணம் கொடுத்து அப்படின்னு நினைக்கிறதால இந்த பெருமாள் பேரை சொல்லி நான் முத்த கொடுத்து சாப்பிட வாங்க. அடுத்து பண்றான், இது சமமான எனக்கு கொடு அப்படின்னு சொல்றான். இந்த வியாபாரம் என்ன கிடைக்கும்? இங்க மோசத்தை கொடு அப்படின்னு வாங்க. மிகப்பெரிய ஆளுநர் கிடையாது. அவன் என்ன பண்ணுவாங்க? அது தானே கோவிலுக்கு பயிரம் பெரிய வழி அது வாங்கி எங்க நல்லவரை அவங்க கிரீடத்தில் அது விற்கல விளையாட்டு முக்கியம்
அவர் கரெக்டு தானே அவர் பெருமாள் திருநாமம் எப்படின்னா இந்த முத்தை தானே கொண்டு கொடுக்குங்க அது தானே அனுபவித்து இல்ல நான் படப்பா யாரும் இந்த படத்துக்காக அந்த பெயர் பாக்கி அது அவரை விட நம்முடைய பெயர் என்ன ஆச்சாரியர்கள் பெரியவாச்சாரியர்கள் சொல்லும்போது அவருடைய பெயர் நன்றி தந்தம் ஒரு கட்டியவர்களுடைய தந்தம் இருக்கு யாருடைய கட்டிய தந்தமா என்ன அதே நல்ல அழகா ஒரு இருக்கு ஆரம்பப்பட்ட அந்த தகவலுக்கு காணாமல் இருக்கு பெயருக்கு தான் மதிப்பதிகம் என்பதற்கு உத்தமன பெயர் பாக்கி நாங்கள் நம்பாவைத்து சாஸ்திரி ஆடினார் நாங்கள் அவர் போய் யாரு அவர் பெருமையா என்ன நமக்கு மனசு கஷ்டம் இருக்கு அவன் பெயர் நாங்கள் நோக்கு நோக்குறது நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு அந்த நாங்கள் இந்த நம்பாவைக்கு அவன் சாஸ்திரி ஆடினார் சொன்னா அந்த அந்த சாஸ்திரி பார்த்தீங்கன்னா இது மூணாவது பாட்டு இல்லையா முதல் பாட்டிலும் நீராட போதுவிடும் போது போன பாட்டியும் அந்த சாஸ்திரி என்பது அங்கேயும் நீராட சொல்லப்பட்டது இங்கேயும் சொல்லப்பட்டது ஆகவே அந்த நோன்பை நோன் வரலாம் இனிமேல் வர்றதுன்னா இதனால என்ன பலன் அது இந்த நாட்டிற்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த நோன்பை சொன்னாலே முதல் பலன் என்னன்னா நாளெல்லாம் நீங்கள் முன்மானம் மழை பெய்யும் இங்க பெய்யுது அங்க பெய்யுது நாடு என்ன சொல்றீங்க ஊரெல்லாம் மழை பெய்யுது அப்போ அந்த மாதிரி நாடெல்லாம் எல்லா ஊருக்கும் தண்ணி வந்து எல்லாருமே சிறப்பாக அப்படின்னு அதோடு இருக்குது எங்க தீங்கின்றி நாடுதான் அப்புறம் தீங்கின்றி நாடுனா மழை பெய்யுது வெள்ளம் வருது ஜுரம் வருது அப்படின்னு ஒன்றும் ஒரு வாரம் மட்டும் எல்லா டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருந்தாலும் இந்த தீங்கிட்டு நாமல் தான் மழை பெய்யணும் ஆனால் மழை பெய்தாலும் அது தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அதை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் திங்கள்னால மாசம் மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யும் இன்னொரு அது திங்கள் மும்மாறி அந்த காலத்துல நீங்க கூட்டு பார்த்தா தெரியும் ராஜா வந்து உலகம் எடுக்கிறாரு மந்திரி மாதம் மும்மாறி போயிட்டதா அப்படின்னு கேட்பாரு ஆமாண்ணா அப்படின்னு அவர் அதுல மும்மாறி ஒரு மாதத்துக்கு 3 தடவை மழை பெய்யணும் எப்படின்னா 3 நாள் தொடர்ந்து மழை பெய்யல ஒரு நாள் மழை பெய்யணும் 9 நாள் தாங்க ஒரு நாள் மழை பெய்யணும் 9 நாள் தாங்க இப்படி ஒரு நாள்